என்ன டைரக்டர் எப்படி டுயட் கேட்கணுமா? பின்ன கேட்க வேண்டாமா? அற்புதம், வெரி குட் வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஜெயலலிதா ஏன் கருப்பா இருக்கு? கருமம், கண்ணாடி கட்டியா ஜெயலலிதா போய் கருப்புன்ற? டைரக்டர், இந்த ஒரு பாட்டை காமிச்சே 4 ஏரியா பிசினஸ் பண்ணிவிட்டேன். என் வசனமும் இருந்திருந்தா 8 ஏரியா பிசினஸே நடந்திருக்கும். 4 ஏரியா உங்களுக்கு போதும். இதுக்கு தான் பப்ளிக்ல பிசினஸ் பத்தி பேசாதீங்கன்னு சொல்றது. ஏ சார், உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். சார், செட்ல எல்லாம் ரெடி, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க போங்க, இத வந்துரும். சரி சார். செட்டில் போலாமா? ஷூட்டிங் பார்க்கவா? இதுதான் ஷூட்டிங்கா? அவரு ஹீரோ, அந்த அம்மா ஹீரோயினி, 2 பேரும் ஆயிட்டு பண்ணுவாங்க பாரு. டைரக்டர் என்ன இப்ப வரப்போற டைரக்டர் பேர் என்ன? ராம். Thank you. எஸ், ஆக்ஷன். பேசுமா? ஏமா? டைரக்டர் ஒரு நிமிஷம். நான் வரணுமா? டைரக்டர்னு சொல்றா, நீ எல்லாம் வேற யாரையா? போயா, கூட்ட போ. என்னம்மா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏமா? அந்த பையனை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. இல்ல ஊர்ல அவர் இருந்தா எனக்கு நடிப்பு வராது. போக சொல்லுங்க சார். இருமா. போக சொல்றீங்களா இல்ல நான் போகட்டுமா? இரு. சார், உங்களை கூப்பிடுறாளா? இல்ல, உங்களை வெளியே போக சொல்றாங்க. வெளியே வா. நீங்க இருந்தா அவங்களுக்கு நடிப்பு வரலையா? இருந்தா நடிப்பு வராதாமா? நான் வெளியே போயிட்டா படமே வராதுங்கிறது அவளுக்கு தெரியாதா? ஏயா, என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களை பையன் நினைச்சிட்டு இருக்கா. பையனா? அப்ப இவன பாட்டியா? ஏயா கிளவி எல்லாம் தூக்கி கதாநாயகி வேஷத்துல போடுற? புக் பண்ணும்போது சின்னவங்களா தான் இருந்தாங்க, இப்ப வயசாகி போச்சு. எப்படி? இதெல்லாம் சகஜம். என்னது மத்தவங்க வெளியே அனுப்புறதா? சார், படம் பாதி ஆயிருக்கு, நம்ம தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கியா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பைனான்சியர் எல்லாம் வெளியே போவோம், பாத்துருக்கேன். இப்ப பாதியிலே துரத்துறியா? உனக்கு போய் நான் பைனான்ஸ் பண்ற பாரு. தள்ளியா தொப்பி வேற உனக்கு. இங்க வாமா. நீ அம்மா விட்டு பிரிவே மாட்டியா? சீனோட ஏரியா அனுப்பி அவன. ஓயா, நாம அப்படி என்ன அதெல்லாம் அது பொசுக்கு என்ன பார்த்து நடிப்பே வராதுன்னு சொல்லிட்டேன். ஆமா, விளையாட்டுக்கு தானே சொன்னேன் என்ன பார்த்து பையன்னு. நான் பையனா உனக்கு? இந்த பாருமா, எனக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஏன் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? எவ்வளவு நல்லா வச்சிருக்கேன் தெரியுமா? முந்தாரத்து நம்ம தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் எவ்வளவு வருத்தம்? 3 மூட்டை. அதையே அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? வெண்டைக்காய் அதான் விளைஞ்சு கிடக்கு, அதையே அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? அதானே. இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் பையன் கிடையாது, பைனான்சியர். இத சொல்ல மாட்டேன், எதை சொல்லணுமோ அதை சொல்லாம. இந்த பாரு, போமா, இனிமே என்ன கூச்சம்? போ, குடு ஓடி போய் ஆக்ட் பண்ணு. டைரக்டர், படத்துல வர குழந்தை லட்சணமா இருக்க வேண்டாம், 4 பேர் பாக்குற மாதிரி இருக்கணும். என்ன எவ்வளவு முடி வெட்டினா? நான் இங்க டைரக்ட் பண்ண தான் வந்திருக்கேன். சரி, இவன் சரியில்லம்மா. சரி. ஆடியா மாயமுடு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, அத்தான உறவு சொல்லி அழைக்கிறியா? இங்க இப்படி பேசுறது நல்லா இருக்கா? உலகமே தெரியாத அப்பாவி பெண்ணா இருந்தா என்ன? கல்யாணங்கிற ஆசையை காட்டி மனைவிங்கிற உறவை சொல்லி மயங்க வச்சத மறந்துட்டீங்களா? இந்த குழந்தை எவனுக்கோ பிறந்த இந்த குழந்தைய ஏன் தலைய கட்ட பாக்குறியா? இல்ல பாவி, நீ மருகா இல்ல மிருகம், வெறிபிடித்த மிருகம். ஆசை வார்த்தையில மயங்கி இழக்க கூடாததை இழந்து குடும்பத்தையே விட்டு வெளியேறி வந்த ஒரு பெண்ணை இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறையே, இது கடவுளுக்கே அடுக்காது. மானே தேனேனு இருக்க பேசி மயக்கி கெடுத்து இப்ப குழந்தைய கையுமா வந்தவளை வேண்டான்னு உதவி தள்ளுறையே, நீ நல்லா இருப்பியா? இந்த பாரம் உன்னை சும்மா விடுமா? இங்க பாரு, வாழ்வு கூட இல்லைனா இப்பவே இங்கேயே. பிரமாதம். இமோஷன் இது இமோஷன், இப்ப இது நடிப்பு துடிப்பு. பிரமாதம். உண்மையிலேயே ஏமாந்து போற ஒருத்தி இப்படித்தான் குமரி வெடிப்பா. உணர்ச்சி வசமான நடிப்பா. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. வரமா, இந்த வேடத்துக்கு நாங்க உன்ன போடாதுக்கு நீதாமா எங்களை மன்னிக்கணும். ஆமா, நியாயமா? இந்த வேடத்துக்கு நீதான் கரெக்ட். யோ டைரக்டர், எங்க துப்பி காணோம்? எங்க? சிச்சி, அவன் சரியில்லம்மா. சரி, ஆக வேண்டியது பாருங்க. அடுத்தது யாரு? நான் தான் சார். அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஆமா சார். இத பாருப்பா, இந்த வேஷத்துக்கு அந்த பொண்ணை தூக்கு. சரி சார். இத்தையே வச்சுக்க. சரி சார். படம் நல்லா போவான். சரி சார். ரொம்ப பிரமாதம். நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு. கரெக்ட். பிரமாதம். பிச்சு விட்ட, கொண்டு விட்ட. ஆமா. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? நீ தானே சொல்லி கொடுக்கறாளே? ஆமா சார். நீ சொல்லி கொடுத்து
இத கெடுத்துறாத. முன்னுக்கு வருவேன். பாப்பா. ரொம்ப நல்லா நடிச்ச. இந்தம்மா, உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. ஃபைனான்சியரே உனக்கு சிபாரிசு செய்துட்டாரு. நடிக்க ஒத்துக்கோ. நடிப்பா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இன்னும் எப்படி புரிவாட்ட பேசுற? அதுவா வந்து இங்க நடந்த சம்பவம் என் வாழ்க்கை மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் அப்படி தெரியாம பேசிட்டேங்க. எப்படியோ அந்த லட்சுமி வேண்டான்னு சொல்லாத. ஒத்துக்கம்மா. என்ன சினிமால நடிக்கிறதுக்கா இந்த ஊருக்கு வந்த நானு? வேற போலாம். சினிமாவா? சினிமா கொண்டாம என் குழந்தைய. என்ன டைரக்டர் நீ பொசுக்கு வந்துட்ட? பொண்ணு எப்படி நடிக்கிறா பாத்தியா? நடிப்பு இருந்தா போதுமா? கேமராவை திறந்து பேச வேணாமா? முதல்ல புது முகம் கேட்ட, இப்ப கேமரா முகம் கேக்குற. பேசாவது பர்சனாலிட்டியாவது. நடிப்பு தான் முக்கியம். அது அந்த பொண்ணுகிட்ட நிறைய இருக்கு. இருந்தது பிரயோஜனம். ஏன் உனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையா? அதுக்கு இல்ல சார், அவதான் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாளே. ஏன் 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 அவ நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வரலையாமே. நேருக்கு வந்தாளா? டைரக்டர், நான் நினைக்கிறேன் கதையில வந்தபடியே அவளோட காதலன் கைவிட்டு போயிருக்கணும், தேடிட்டு வந்திருப்பா. ஆமா சார், அதே மாதிரிதான் அவ என்கிட்ட சொன்னா சார். அதனாலதான் அவ்வளவு இயற்கையா நடிச்சிருக்காவ. அப்புறம் என்ன யோசனை பண்ற? அப்படியே போட்டு போனாடு. 25 வாரம் ஓடும். தாயா 5 லட்சம், நான் 10 லட்சம் ஃபைனான்ஸ் பண்றேன். இந்த பாரு, நீயே அவன் வீட்டுக்கு போய் எல்லாம் செட்டப் பண்ணு. என்னது? என்ன அவன் வீட்டுக்கு போச்சுருக்க? ஏயா போயா? ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் போறா, இப்ப போக கூடாதா? தாயா எதுக்காக திருன்னு முடிச்சிட்டு இருக்கையா? இந்த பாரு, அவனை வச்சு படம் எடுத்தா தான் நான் ஃபைனான்ஸ் பண்ணுவேன். இல்ல வேற ஆளை பாரு. போயா. கரெக்ட் கரெக்ட். அப்படியேதான். நீ வந்து சாரு யாரு? என்ன வேணும்? சாரு சினிமாவில் ஆக்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடு சார். சான்ஸா? ஆமா சாரு, PS வீரப்பா, நம்பியாரு, மனோகர், அசோக ஆக்ட் கொடுத்த படம் ஒண்ணு விடாம பாத்துருக்கேன் சாரு. அவங்க மாதிரியே நடிப்பேன் சாரு. ஃபைட்டு கூட அவங்க மாதிரியே செய்வோம் சாரு. இங்க பாரு, எந்த ஃபைட்டு வேணாலும் கூட கொன்னு காட்டுறேன். பலத்தை பார்க்கணுமா? வேச பைத்தியத்துல தெரியாம இப்படி செஞ்சுட்ட சாரு. மன்னிச்சுக்க சாரு. வேஷம் கொடுக்காட்டி பரவாயில்ல சாரு. சாரு, பாலின் கிளாத் சாம்பிள் இதுல இருக்குது, பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாரு. பாட்டு விட மாட்டேன் சாரு. அது இல்ல, இதுதான். இது என்னைய வளரல சாரு. பாட்டு பாரின்ல இருந்து வந்தது. ஜின்னு. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. போப்பா. அரே, போறியா? போலீஸுக்கு போன் பண்ணவா? அது இந்த சாரு உனக்கு வேஷம் தானே வேணும்? ஆமா சார், வேஷம் தான் சார் வேணும். நீ வேஷம் கொடுத்தா நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சாரு. என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சாரு. அப்படியா? ஆல் ரைட். இவ்வளவு தானா சாரு? என் தொழிலே இதுதானே. முடிச்சிட்டு போன் பண்ணிவிடுறேன். இத மட்டும் நீ செஞ்சிரு, உனக்கு நல்ல வேஷமும் கொடுக்குறேன். என் ப்ரொடக்ஷன் ஆபீஸ்லயே வச்சுக்கிறேன். சார் நல்ல டைலாக் வேஷமா கொடுத்தாரு. நீட்டமா வச்சவன் கொடுத்தாரு. கொடுக்குறேன். டோன்ட் வரி, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். காலையில வந்து நான் பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். 117 கேப்சூல் பேசுறேன். கள்ளத்தனமா மது வியாபாரம் பண்றாங்களா? என்ன சார்? சொல்லுங்க. சொல்லியே சாமி கண்ணு தெரு, கோடம்பாக்கம். சார், இன்ஸ்பெக்டர் ரைட்டா யாருமே இல்லை. வந்த உடனே என்ன அதுக்குள்ள போங்களா மாற்றுவாங்களா? ஓஹோ, சரி சார். ஏப்பா, தேங்க்ஸ். சரிடா பத்தி, இந்த வீட்டை அவசரமா சோதனை பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஐயா வந்தா வர நான் வரேன். போனா போ, வாங்க.
என்ன விஷயம்? இந்த வீட்டை சோதனை போடணும். எதுக்கு? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 404 நீ இங்கே இருக்கு. சாட்சிக்காக நீங்க கூட வாங்க. சும்மா என்னது? நீதான் இந்த வீட்டுல குடி இருக்கிறியா? ஆமா. ஏ உள்ள சோதனை நடக்குது. சோபனையா? என் வீட்லயா? யாரு? சிவா, அண்ணே, அண்ணே, இது 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 இவன் ஆஃப் பண்ணு. அண்ணே, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. யாரோ வேணும்னு செய்திருக்காங்க. என்ன நம்புண்ணே, சத்தியமா சொல்றேன். உன் மேல ஆணையா சொல்றேன். நான் சொல்றதை கேளுங்க. ஆமாங்க, இது ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.